திராவிட வெற்றி கழகத்தின் திராவிட வெற்றி கழகத்தின் சார்பாக புகழ் வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்கவே, தந்தை பெரியார் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, தேச தந்தை அம்பேத்கர் வாழ்க வாழ்க வாழ்கவே. தன் உயிரை ஈகம் செய்து தமிழர்களின் பெருமையை உலகறிய செய்த மேலக பிரபாகருக்கு திராவிட வெற்றி கழகத்தின் சார்பாக புகழ் வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்கவே, தமிழ் இனத்தின் அடையாளமா வாழ்க வாழ்க வாழ்கவே. நேற்று இரவு சொல்லி மரியாதைக்குரிய வடமதுரை நாகேந்திரன் அவர்களும் மரியாதைக்குரிய அருமை தோழர் திராவிட கழகத்தில் 30 ஆண்டுகள் பயணித்த நம்முடைய அருமை தோழர் எனக்கு தோளோடு தோள் கொடுத்து களம் கொண்டு கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய காஞ்சித்துறை போன்றவர்களும் அதே போன்று ஆரம்பத்திலே நாம் இங்கே சொன்னதை போல திவாகர் உட்பட அண்ணன் நண்பரசு உட்பட அதே போல வினோத் உட்பட அனைத்து தோழமை இயக்கங்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழா சிறப்பாக நடைபெற்றதற்கு அதே போன்று திராவிட வெற்றி கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலர்கள், மாநில நிர்வாகிகள், நான் திரவியம் உட்பட அனைவரும் இங்கே வந்திருப்பது மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது. இங்கே பேசிய தலைவர்கள் கூறியது போல இனி வரும் காலங்களில் தொடர்ச்சியாக திராவிட வெற்றி கழகம் இந்த பணியை இந்த மாவட்டம் முழுக்க முன்னெடுக்கும். அதில் நம்முடைய தோழமை இயக்கங்களை வரவழைத்து அவர்களை மரியாதை அளித்து எங்களுடன் இணைந்து அவங்களும் நாங்களும் இணைந்து தொடர்ச்சியாக இந்த தமிழ் ஈழத்தை வென்றெடுப்பதற்கு எங்களுடைய தலைவர் மல்லை சத்யா உட்பட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அதே போன்று மற்ற நம்முடைய கொள்கை சார்ந்து இயங்கக்கூடிய மற்ற இயக்க தலைவருடன் நாம் இணைந்து பணியாற்றி தமிழர் தேசியத்தை, தமிழருடைய தாகத்தை நாம் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் என்ன அமைக்க வேண்டும் என்று நினைத்தாரோ, அதே போன்று தியாகி திலீபன் அவர்கள் என்ன நினைத்து உயிர் நீத்தாரோ அந்த தாகத்தை, அந்த தனி ஈழத்தை அமைப்பதற்கு நாம் தொடர்ச்சியாக களங்காண்போம் என்று நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஒரே தலைவன் மேதகு பிரபாகரன் மட்டுமே என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவருடைய கனவுகள் நிறைவேற எங்கள் இயக்கத்தின் தலைவர் திரு மல்லை சத்யா, விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் மற்றும் தோழமை கட்சியுடைய தலைமைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நம் போன்ற ஆதிக்குடி தமிழர்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கும் தமிழர்கள் என்ற ஒரே ஒற்றை அடையாளத்தோடு இங்கே நாங்கள் கூடி அதை மகிழ்ந்து வெற்றி தலைவர் பிரபாகரனுடைய கொள்கைகளையும் அவர் நமக்கு விட்டு சென்ற பாதைகளையும் பின்தொடர்ந்து ஒரு நாள் தமிழர்களுக்காக ஒரு தேசியம் அமைப்போம் என்ற கொள்கை உறுதியோடு நாங்கள் இங்கே இணைந்திருக்கிறோம். செயலாளர் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு திண்டுக்கல் மாநகர் மணிக்கூண்டில் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மேதகு பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாளிலே வெற்றிகரமாக சிறப்பாக நடத்தி கொடுத்த விடுதலை சிறுத்தையின் தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் தோழர் அன்பரசு அவர்களுக்கும் அதே போல் நம்மளுடைய வினோத் தோழர் அவர்களுக்கும் நம்மளுடைய பகத்சிங் பழனிசாமி தோழர் அவர்களுக்கும் மற்றும் திரளாக வருகை தந்திருக்கின்ற திராவிட வெற்றி கழகத்தின் தோழமை அமைப்புகள் அனைத்துக்கும் நம்மளுடைய தமிழ் அன்சாரி உள்ளிட்ட பழனி பாபா மக்கள் இயக்கத்தின் தோழர்களுக்கும் எங்களுடைய நம்மளுடைய திராவிட வெற்றி கழகத்தின் ஆர்வங்களை சார்பாக நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.